வெல்கம் டு சேஷாத் வே. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில 9வது போட்டியாளரா நடிகர் ரஞ்சித் கலந்துக்கிட்டாரு. அவரிடம் விஜய் சேதுபதி, நான் சின்ன வயசுல பார்த்த ரஞ்சித் வேறு. கவுண்டம்பாளையம் திரைப்படத்திற்கு பேசுறதுக்கு வேறாக இருக்கு. உங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாரு. 8வது சீசன்ல விஜய் சேதுபதி தொகுப்பாளராக வரும்போது இவர் இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போக போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு இன்று இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. போட்டியாளர்கள் யாரையுமே அதிகமா பேச விடாம, நான் தான் தொகுப்பாளர் அப்படின்னு போட்டியாளர்களை பேச வேண்டிய விஷயங்களை பேச விட்டு, அவங்களுக்கு தக்க இடத்துல அறிவுரைகளை கூறி ஒரு சிலரை கலாய்த்து விஜய் சேதுபதி அனுப்பி வச்சிருக்கிறாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி போட்டியாளர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது நடிகர் ரஞ்சித் அறிமுகம் செய்யும்போது அவரிடம், நான் உங்களை சின்ன வயசுல சிந்து நதி பூவே திரைப்படத்தில் பார்த்த அந்த கேரக்டர் உங்களுக்கு அவ்வளவு அழகா பொருந்தி இருக்கும். அழகான நண்பனாக நீங்க அந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்க இயக்கிய பீஷ்மர் திரைப்படமும் பார்த்தேன். அந்த படம் சூப்பரான படம். அது படத்துக்கு பிறகு நீங்க ஏன் படம் இயக்கல அப்படின்னு கேட்டேன். ஆனா சமீபத்துல நீங்க இயக்கிய கவுண்டபாளையம் திரைப்படம் வந்த பிறகு நீங்க பேசியது வேறு விதமா இருந்துச்சு. இதுல ரஞ்சித் என்பவர் உண்மையிலே யாரு? நான் பார்த்த சிந்து நதி பூவே படத்தின் கேரக்டரா அல்லது சமீபத்தில் பேசிக் கொண்டிருக்கும் ரஞ்சித்தின் முகம்தான் உண்மையா? இதுல எது உண்மை? நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்துல வளர்ச்சி அடைஞ்சு நிக்கிறீங்க. அதுல உங்களுடைய நிஜ கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதற்கு ரஞ்சித், நான் சிந்து நதி பூவே திரைப்படத்திலிருந்து அதே கேரக்டர்ல தான் என்னுடைய நிஜ கேரக்டர். நான் இயக்கும் திரைப்படங்கள்ல என்னுடைய கேரக்டர் இருக்கிறது உண்மைதான். ஆனா நான் எப்போதும் சரியான நியாயமான விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கு விஜய் சேதுபதி, இந்த வீட்டுக்குள்ள நீங்க இன்னும் நிறைய விஷயத்த பார்க்க போறீங்க. அது உங்களை இன்னும் மாத்த போகுது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க உண்மையா இருக்க போறீங்களா அல்லது இன்னும் பெட்டரா இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, அதற்கு ரஞ்சித் உண்மையாக தான் நான் இருக்க போறேன். அதன் மூலம் இன்னும் பெட்டரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு பெயர் போன ரஞ்சித்தை முதல் நாளே விஜய் சேதுபதி மடக்கி கேள்வி கேட்டிருக்காருங்க. அவருடைய கேள்விகள்ல கவுண்டபாளையம் திரைப்படத்திற்கு பிறகு காதல் திருமணத்திற்கு எதிராக ரஞ்சித் பேசுவதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பது போலதான் உள்குத்தோடு விஜய் சேதுபதி பேசியிருந்தாரு. இனி போக போக இந்த நிகழ்ச்சியில ரஞ்சித்தின் விளையாட்டு எப்படி இருக்க போகுது, அதற்கு எதிர்வினை விளையாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.